இப்பொழுது கண்ணன் குசேலன் நாடகத்தை காட்சிப்படுத்த உள்ளோம். கண்ணனும் குசேலனும் மாணவ பருவத்தில் நெருங்கிய நண்பர்கள். தற்பொழுது கண்ணன் துவாரகை நாட்டு மன்னராக உள்ளார். குசேலரோ கோவிலில் பூஜை செய்வதை வேலையாக கொண்டுள்ளார். மேலும் குசேலருக்கு எண்ணற்ற குழந்தைகள். தன் குடும்பம் வறுமையில் வாடுவதை எண்ணி வருந்திய குசேலரின் மனைவி தன் கணவரிடம் அவர் நண்பர் கண்ணனிடம் சென்று ஏதேனும் உதவி கேட்டு வாருங்கள் எனவும் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த அவளை கொண்டு செல்லுமாறும் கொடுத்து வழி அனுப்புகிறார். இதோ எங்கள் நாடகம் துவங்குகிறது. நில்லுங்கள், நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும்? ஐயா, நான் என் அன்பு தோழன் கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும். அவரிடம் சென்று உங்கள் நண்பர் குசேலர் வந்திருப்பதை தயவு செய்து தெரிவியுங்கள். எங்களை பார்த்தால் முட்டாள்கள் போல தெரிகிறோமா? கிழிந்த ஆடையுடன் வந்திருக்கும் நீ எங்கள் அரசரை பேச்சுரை அழைக்கிறாயா? என்ன தைரியம் உனக்கு? ஒழுங்காக இங்கிருந்து சென்று விடு. நான் என் நண்பரை பார்க்க வந்துள்ளேன். தயவு செய்து என்னை அனுமதியுங்கள். நண்பரா? நீயா? உன்னை போன்ற ஏழை மனிதன் எங்கள் மன்னருக்கு எப்படி நண்பராக இருக்க முடியும்? என்னை உள்ளே அனுமதிக்காவிட்டாலும் பரவாயில்லை. நான் இங்கு காத்திருப்பதை மட்டுமாவது சொல்ல முடியுமா? பிச்சைக்காரா, நீ கட்டாயம் அவரை பார்த்துதான் ஆக வேண்டுமா? காவலர்களே, அவரை நண்பர் தான், அவரை உள்ளே அனுமதிங்கள். நீங்க வந்ததை என்னில் என் மனம் மகிழ்ச்சி கொள்கிறது. தேவி, இவரை நெருங்கிய நண்பர் குசேலன். ஆமாம் அண்ணா, நீங்கள் தான் குசேலரா? உங்களை பற்றி இவர் நிறைய சொல்லியிருக்கிறார். வாருங்கள். நண்பா, நீ புத்திசாலி, வாழ்க்கை நெறிமுறைகளை நன்கு அறிந்தவன். செல்வம் மீது உனக்கு நாட்டமில்லை என்பதையும் நான் அறிவேன். என் அருமை கண்ணா, நான் எப்படி உன்னிடம் உதவி கேட்க முடியும்? நண்பா, நான் மாணவனாக இருந்தபோது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். நம் குருவின் ஆசியால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என நம்புகிறேன். நான் இப்போது ஏழையாக இருப்பதை சொன்னால் நம் குருவின் ஆசி போயாகிவிடுவோம். நண்பா, எனக்காக நீ என்ன கொண்டு வந்தாய்? கண்டிப்பா மனைவி ஏதேனும் கொடுத்து அனுப்பியிருப்பாரே. நான் எப்படி உனக்கு இந்த அற்பமான உணவை தருவேன்? எனக்கு மிகவும் பிடிச்ச அவளை கொண்டு வந்துள்ளாயா? ஆஹா, அற்புதம். அண்ணா, ஒரு கைப்பிடி அவளை உண்டதற்கே குசேலரின் இந்த தலைமுறை மட்டுமல்லாமல் நிறைய தலைமுறைகள் செழிப்பாகிவிட்டது. போதும் அண்ணா. நான் சென்று வருகிறேன் கண்ணா. சென்று வா நண்பா. குசேலர் தான் உதவி கேட்க வந்ததை மறைத்து எதுவும் பேசாமல் வீடு திரும்புகிறார். அவர் வசிக்கும் தெருவிற்குள் நுழைந்த போது அவர் வீட்டிற்கு பதிலாக ஒரு மாட மாளிகை இருப்பதை பார்த்து அதிர்ச்சியுற்றார். ஆனால் அந்த மாளிகையிலிருந்து தன் குழந்தைகளும் தன் மனைவியும் பட்டாடை அணிந்தும் நிறைய ஆபரணங்கள் அணிந்தும் வருவதை எண்ணி திகைப்புற்றார். தன் கண்ணன் தனக்கு வேண்டியதை தன் வாயால் கேட்காமலே நிறைவேற்றி விட்டதை எண்ணி மனம் மகிழ்ந்தார். உண்மையான நட்பிற்கு மொழி தேவையில்லை என்பதை குசேலர் உணர்ந்தார். நன்றி, வணக்கம். ஓகே.